ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வைட்டமின் டி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட, வேலையுமே ரொம்ப ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா பீட் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். அடுத்து சீஸை துருவி வச்சுக்கிறேன். இங்கே நான் நார்மலான சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மொசரல்லா சீஸ் வேணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து மஷ்ரூமை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் கடாயிலையோ இல்லைன்னா உங்கள் கேஸ்ட் அயர்ன் கடாயிலையோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருந்த காளான் எல்லாத்தையுமே ஒன்று போல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு மேலே நறுக்கி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் தூவி விட்டுட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த சீஸையுமே நல்லா நிறையா தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். சீஸ் எல்லாமே நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக கருப்பு எள்ளை தூவி விட்டுட்டு அப்படியே சர்விங் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளவுதான், சூப்பரான ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. காலை சாப்பாடுக்கு இது மட்டுமே போதும். உங்களுக்கு பசி நல்லா தாங்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவே பசி தாங்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.